ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளைநாட்டிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி கிளாத் எடுத்து கொடுக்குறதே கிடையாது. அவங்க 1 மீட்டர் இருக்கும், ஆனால் அவங்க 80 தான் எடுத்து கொடுப்பாங்க. நாங்கள் தாங்க டிசைனரு, டெய்லர் தான் சொல்லணும் உங்களுக்கு 80 போதுமா 1 மீட்டர் போதுமா அப்படின்னு நாங்கள் தாங்க சொல்லணும். ஆனால் கடையில் எனக்கு இது போதும்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க என்ன கட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதையே எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க. எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் தான் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், இந்த வீடியோவை உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ப்ளவுஸை முழுமையாக நாங்கள் தச்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. நாங்கள் முழுமைப்படுத்தி நாங்கள் கொடுக்குறதுனால எவ்வளோ கிளாத் எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க தச்சுருவாங்க அப்படின்ற உங்கள் நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தாங்க நாங்கள் சரி பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக் சைடில் அந்த 2 இன்ச்சுக்கு மடிப்பளவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மடிப்பளவுக்கு எங்களுக்கு துணியே பத்தலங்க சுத்தமாக. நான் எட்ஜில் எப்படியோ அவுட்லைன் விடுறேன் பாருங்க. ஏன் அப்படி அவுட்லைன் விடுறேன்னா, அப்படி அவுட்லைன் விட்டால் தான் இந்த ப்ளவுஸை முழுமைப்படுத்த முடியும். இந்த மாதிரி மெயின் கிளாத்து கொடுத்துட்டாங்கன்னா அது லெஃப்ட் ரைட்டு, அதாவது ராங் சைடு எது, லெஃப்ட் சைடு எது, ராங் சைடு எது, ரைட் சைடு எதுன்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு நம்ம லைனிங் கிளாத்துக்கும் அந்த மெயின் கிளாத்துக்கும் போதும் அப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இல்லைன்னா இப்படி தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கீழ் பாட்டம் பற்றி அந்த இடுப்பளவு, அதாவது பின் உயரம்னு சொல்லுவாங்க, அதை எட்ஜில் தையல் போட்டு கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒட்டு வைக்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க, நாங்கள் அதை செஞ்சுடுவோம் தான். ஆனால் அதுக்கு துணி இருந்தால் தான் எங்களால் ஒட்டு வைக்க முடியும். துணி இல்லாமல் நான் எங்கெல்லாம் கட் பண்ணி அதை ஒட்டு வச்சு அந்த ப்ளவுஸை நான் முழுமைப்படுத்துகிறேன்னு பாருங்கள். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அதில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 சைடு ஷோல்டர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர் சைடு 2 சைடுமே இடிக்குது. அந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பாடி சைஸுக்கிட்ட, பாடி அளவுக்கிட்ட இடிக்குது. பாடி அளவு சைஸ் பண்ணால் பின் உயரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இடிக்குது. 3 சைடுமே நம்ம சரி பண்ணோன்னா இப்படி தாங்க நம்ம ஒட்டு வச்சாகணும். இப்போ ஒரு ஷோல்டர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு நான் சரி பண்ணிட்டேன். இன்னொரு ஷோல்டர் சைடு இடிக்குது. அந்த சைடில் நான் எப்படி கிளாத்து கிடைக்காம நான் எங்கே கட் பண்ணி நான் அதை ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த கடையில் கொடுக்கும்போது நான் 80 தான் கொடுத்தேன், எனக்கு அவங்க தச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. டெய்லர் தப்பாங்க தாங்க, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த மாதிரி தான் எல்லா டெய்லருமே தைக்க முடியும், ஏன்னா வேறு வழி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, எவ்வளோ கொடுத்தாலும் அவங்க தச்சுருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் எடுத்து கொடுத்துட்றீங்க. ஆனால் எங்களால் முடியாதுன்னு சொன்னால் அப்போ இவங்களுக்கு தைக்க தெரியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடையில் கொடுத்தோம்ல நம்ம 80, அங்கே தச்சுட்டாங்கல்ல, இவங்களுக்கு தைக்க தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. இந்த மாதிரியாக நாங்கள் தச்சு நாங்கள் கொடுக்குறதுனால தான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கள் எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறோம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒட்டு துணிலாம் ஜாயின் பண்ணி நாங்கள் தைக்கிறோன்றது உங்களுக்கு எங்களுடைய கஷ்டம் தெரிய மாட்டேங்குதுங்க. பாருங்க, இப்படி 2 சைடு நான் ஒட்டு கொடுத்து நான் பின் கழுத்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பின் கழுத்தை அவுட்லைன் விடுறேன் பாருங்கள். அந்த கிளாத்து, மெயின் கிளாத்து, அதாவது 2 சைடுமா கிளாத்து சுருக்கம் இல்லாமல் அதை சரி பண்ணி தான் நம்ம அவுட்லைன் விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவுட்லைன் விட்டாச்சு. இப்போ சைடு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கணும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் 1 by 1 பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். எனக்கு சரியான டைம் இல்லாதனால எனக்கு வீடியோ டைமிங் உங்களுக்கு அப்லோடு பண்ண முடியல. இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த 2 இன்ச்சுக்கு சுத்தமாக மெயின் கிளாத்தில் துணியே இல்லை. துணி இல்லாமல் நான் 2 இன்ச்சுக்கு நான் எப்படி ஒட்டில் போட்டு அந்த லைனிங் பீஸை நான் கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ உள்ளே கையை விட்டு நம்ம பெரட்டி படிமான தையல் போட்டுக்கணும். அதாவது ஆரி ப்ளவுஸ் நம்ம தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதை நான் தைச்சிருக்கேன். வேறு வழி கிடையாது, இப்படி தான் தைச்சி ஆகணும். இப்போ அந்த பின் உயரம், அந்த பின் சைடில் உள்ளே கையை விட்டு இழுத்து அது சரி பண்ணிக்கிட்டு படிமான தையல் போடணும். இதுபோல் படிமான தையல் போட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு, இல்லை 1.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு தையல் போட்டுங்க. இந்த தையல் சும்மா ரஃப்புக்கு தான், நீங்கள் போட்டாலும் போடலாம். ஸோ நீங்கள் போடனாலும் பரவாயில்ல, ஒரு சிங்கிள் தையலோட நீங்கள் விட்டுறலாம். பாருங்கள், நம்ம அங்கேயும் இங்கேயும் நம்ம ஜாயின் பண்ணி தைச்சதுனால லைட்டாக சுருக்கம் வரும். அந்த சுருக்கத்தெல்லாம் நம்ம சரி பண்ணி தான்
சுற்றி நம்ம அவுட்லைன் விடுற மாதிரி இருக்கும். இப்போ பின் சைடு இந்த பேக் கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த கழுத்தில் படிமானம் தையல் போடணும். அந்த மாதிரி தான் போட்டுக்கணும் படிமானம் தையல். அதுப்பெல்லாம் அழகாக நல்லா அழுத்தி துணியை இழுத்து கரெக்டாக நீங்கள் போடுங்க. இழுத்துன்னா சுருக்கம் இல்லாமல் அதை வந்து சரி பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணி மேலே படிமானம் தையல் போடுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் போடணும். நான் வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு போர்ஷன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத நான் போடுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ அவுட்லைன் விட்டாச்சு. ஆனால் ஒட்டு வச்சு நம்ம தைச்சிது, அதாவது ஜாயின் போட்டு தைச்சிது தெரியாத அளவுக்கு தான் நம்ம ஜாயின் போட்டிருக்கோம். ஏன்னா ஜாயின் பண்ணி அதில் படிமானம் தையல் போட்டு தெரியாத அளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் மார்க் பண்ணால் அது எதுக்காகன்னா கரெக்டான பாடி சைஸ் தாங்க அது. அதை இப்போயே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எதுக்காக அதை மார்க் பண்ணுறோன்னா, நாங்கள் அதை கை ஜாயின் பண்ண பிறகு ஓவர்லாக் போட்டுருவோம். ஓவர்லாக் போட்ட பிறகு அந்த மார்க்கிங் ஓவர்லாக்கில் உள்ளே போயிடும், எங்களுக்கு தெரியாது. அதாவது அந்த அடையாளப்படுத்திருக்கோம், லைட்டாக அடையாளப்படுத்திருக்கோமே சிசரால், அது வந்து தெரியாமல் போயிடும் ஓவர்லாக் போட்டோன்னா. அதுக்காக நாங்கள் மார்க்கிங் போட்டு நாங்கள் அடையாளமாக வச்சுப்போம். அதுதான் கரெக்டான ஒரு பாடி கரெக்டாக ரெடி அளவு அதுதான். அதனால் நாங்கள் அந்த மாதிரி 2 சைடுமே நாங்கள் மார்க் பண்ணி வச்சுப்போம். ஓகே, ஃபுல்லாக இப்போ ப்ளவுஸு மெயின் துணியும் லைனிங் துணியும் வச்சு சேமாக கரெக்டாக நம்ம ஈவன் பண்ணி அவுட்லைன் விட்டாச்சு ஃபுல்லாகவே. இந்த மாதிரி துணி வந்து 10 மொத்தமாக கொடுத்தாலே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, டைலரை நம்ம நிரூபிக்கணும், வேறு வழியே கிடையாது. அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒட்டு வச்சு தான் தைச்சி ஆகணும். இப்போ 2 சைடுமே டாட் பிடிக்கணும். டாட் எப்படி பிடிக்கணும்னா, இல்லை சென்டர் பாயிண்ட் எதுன்னு நம்ம மார்க் பண்ணி அந்த மார்க்கிங்லேருந்து தான் நம்ம ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2 ஷோல்டர் அதுக்கு நேராக 2 டாட்டு நம்ம பிடிக்கணும். கரெக்டாக 3 இன்ச்சு 3.25 3.5 இது வரையும் தாங்க நம்ம டாட் பிடிக்கணும். அதுக்கு மேலெலாம் நம்ம பிடிக்கவும் கூடாது, அதுக்கு கம்மியாகவும் நம்ம பிடிக்கக்கூடாது. அப்படி பிடிச்சா நமக்கு அது பார்வைக்கு நல்லாவும் இருக்காது. ஓகே, இதான் பின் போர்ஷன் முடிஞ்சிச்சு. துணியே இல்லாமல் நாங்கள் எப்படி ஒட்டு வச்சு நாங்கள் ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் வந்து நான் தைச்சிருக்கேன்றதை நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, தேங்க்யூ.